வணக்கம். படித்ததில் பிடித்தது. ஒரு குரு கிட்ட போய் சிஷ்யன் கேட்டானாம், குருவே, கடவுள் தான் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டையும் படைச்சாரு, அப்படி தானே அப்படின்னு கேட்டாராம். குரு உடனே, ஆமாம், அதில் உனக்கு என்ன சந்தோஷம், இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே படைத்தது இறைவன் தான் அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு அப்போ இறைவன் படைத்தது நல்லது கெட்டது ரெண்டுமே அவர் தான் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நல்லதை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க, கெட்டதை செஞ்சால் என்ன, அதையும் இறைவன் தானே படைச்சாரு அப்படின்னு சொன்னோன்னே குரு ஒரு 2 நிமிஷம் அவர் அந்த சிஷ்யனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பதில் எதுவுமே சொல்லலை. ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு இருந்துட்டாராம். அன்றைக்கி நைட்டு அந்த ஆசிரமத்தில் எல்லாருமே தூங்க போகிற நேரம் வந்துச்சு. அந்த தூங்கும் போது அந்த ஆசிரமத்தில் எல்லாருமே பால் அருந்திட்டு தூங்குறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. குரு ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு, இன்றைக்கி நைட்டு எல்லாருக்கும் எப்பவும் போல் பால் அருந்த கொடுத்துருங்க. இன்றைக்கி ஒரு சிஷ்யன் என்கிட்ட கேள்வி கேட்டார் இல்லையா, அவருக்கு மட்டும் பாலுக்கு பதிலாக சாணியை கொடுங்க அப்படின்னு சொன்னாராமா. அதே மாதிரியே அந்த சிஷ்யனும் செஞ்சிட்டாரு. உடனே அந்த கேள்வி கேட்ட சிஷ்யன் ரொம்ப பதட்டத்தோடையும் கோவத்தோடையும் குருவே, நீங்கள் என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் செஞ்சு தான் அந்த சிஷ்யன் இப்படி பண்ணாராம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாய் துடுக்காவே கேட்டாராம். குரு அமைதியாக சொன்னாராம், பசு தானே பாலும் கொடுக்குது சாணமும் போடுது, நீ ஏன் பாலை குடிக்கிற சாணத்தை குடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் அந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சிச்சான், காலையில் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. படித்ததில் படித்தது. நன்றி.